வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். 2026 வருஷம் ஜனவரி மாதத்திற்கான பலன்கள். எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டில் எல்லா வளமும் பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் எல்லா கிரகமும் கூட்டணி. புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் எல்லாரும் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா உங்கள் ராசிநாதன் குரு நேராக அதை பார்த்தார். அப்போது நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா அப்பழுக்கு இல்லாமல் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை தரும், புலமையை தரும், சகல திறமைகளையும் தரும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், எந்த ஃபீல்டில் வேணா இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே அனுகிரகம் உண்டு. ஏன்னா இந்த 4 கிரகம்தான் முக்கியமான கிரகங்கள். அதை குரு பார்த்தார். மிக மிக சிறப்பு. அப்போது உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசம் தெரியும். உங்களுடைய ஒரு ப்ரொடக்டிவிட்டி, திறமை இதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். அது ரொம்ப நேச்சுரலாக வெளிப்படும். அதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் பிளான்லாம் பண்ண வேணாம். இப்போது சமீபத்தில் ஒரு கோலி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக அந்த கடைசி மேட்ச்சில் இப்போது அடித்தார் சவுத் ஆஃப்ரிக்காவோட. அப்போது ஒரு மாஸ்டர் கிளாஸ். அது அவ்வளோ அலட்சியம், ஆனால் எல்லாம் பர்ஃபெக்ட். இது கிரிக்கெட்டர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதை நான் சொல்கிறது புரியும். அது நேச்சுரலாக வெளியில் வருது பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுகிறேன். அது போன்ற ஒரு தன்மை. இது கம்பேரிசனே கிடையாது. யுவர் டேலண்ட்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கேப்பபிலிட்டி அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக வெளியில் வரக்கூடிய காலமாக இந்த வருடம் தொடங்குகிறது. 13ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறார். தொடர்ந்து 14ஆம் தேதி சூரியன், 15ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன். இப்படி சீக்வன்ஸில் உள்ளே போகிறாங்க. அப்போ இருந்த எல்லாரும் அடுத்து 2ஆம் பகுதியில் 2ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். இதில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். 5க்கும் 12க்கும் உள்ள செவ்வாய் உச்சம் அடைகிறார். அதே நேரத்தில் சூரியன் 9 கூடையவரும் 2ஆம் வீட்டில் உச்சம். அப்புறம் 10ஆம் வீட்டுக்குடைய புதனும் 11ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த 2ஆம் வீட்டில் பிரமாதமான தனயோகம். வேலை, பெரிய வேலை. எனக்கு இப்போ வாங்குகிற சம்பளத்தை போல் 2 மடங்கில் ஒரு வேலை வேணும். நடக்கும், உங்கள் முயற்சியால் நடக்கும். வீட்டில் எல்லாருக்கும் சுபிக்ஷம். என்னுடைய குழந்தைகள் நல்லபடியாக இருக்காங்க, என் ஹஸ்பண்டு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறார், இல்லை என் ஒய்ஃப் வேலை கிடைக்கணும், நல்லபடியாக வேலை கிடைச்சது. சகல நிறைவுகளையும் தரக்கூடிய மாதிரி இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்கிறது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமண நாள் குறிக்கப்படும். பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது. உறவினர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகை காலம், உறவினருடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கு. நிறைய கெட் டுகெதர்ஸ், ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் சொல்லுவோம். அப்படிலாம் போயிட்டு வரும்போது மனம் லேசாகுது. மனசில் எல்லா கவலையும் மறக்கிறோம். முக்கியமாக கொஞ்சம் பண கஷ்டம் இருப்பவர்களுக்கு அந்த பண கஷ்டம் நீங்குவதற்கான வழிமுறைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸை கொடுக்கக்கூடிய காலம் தான் சொல்லணும். குறிப்பாக ஃபினான்ஸில் பெரிய அளவு ஃபேவரபுளான ஒரு தன்மையை பற்றி பேசக்கூடிய காலம். சில நேரங்களில் புதிதாக வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான சூழல்கள் ஏற்படும். அதற்காக ஒரு கடன் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடனும் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய நல்ல காலமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1
gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.